ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஸ்கின்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு நீங்க தமிழ்ல பார்த்துருப்பீங்க அந்த படத்தோட இது. ஸோ அதை பத்தி நம்ம வந்து பேச போறோம். பையன் பேர் என்ன? பையன் பேரு காசி. கைராசிக்கார டாக்டர் சார். ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வந்துட்டு இட்ஸ் லைக் ஆட்டோ ஓட்டுறாங்கல்ல. ஸோ இவங்களெல்லாம் வச்சு ஒரு ப்ரீமியர் ஷோ போட்டிருந்தாங்க. அந்த ப்ரீமியர் ஷோவை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு அம்மா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பாலாஜி முருகதாஸ் இருக்காருல்ல, அவரே வந்துட்டு அடிக்கிறதுக்காக போயிருப்பாங்க. ஏன் அடிக்க போனாங்க, எதுக்கு போனாங்கன்னு தெரியாது. எப்படி இந்த மாதிரி உலகத்துல இது மாதிரி ஆண்களை வச்சு எப்படி பெண்கள் வந்து வாழ்வாங்க, எப்படி சமுதாயத்துல வந்து பெண்களை வச்சு நம்ம குழந்தைங்களை எப்படி வச்சுப்போம்? ஆண்கள் வந்து இவ்வளோ குருமா இருந்திருக்க, நீ செய்தது ரொம்ப தப்பு. அவனை கொன்னே அவங்க கொன்னு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. அப்போ அதை வந்துட்டு பாலிமர்ல எல்லாம் யூஸ் பண்ணிருந்தாங்க. சரி, இந்த படத்தை பார்த்தே அவங்க இது என்ன அப்படிப்பட்ட ஒரு படம் அப்படி மாதிரி எனக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு. இந்த படம் வந்து February 14 காதலர் தினமும் அது வெளியே வந்துச்சு. ஸோ காதலர் தினத்துக்கு வந்துட்டு எந்த படம் ஏற்றதா இருக்கோ இல்லையோ, இந்த படம் கண்டிப்பா ஒரு ஒர்த்தான ஒரு ஃபிலிம். ஏன் அப்படி சொல்றேன், இந்த ஃபயர் ஃபிலிம் பத்தி ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு இது கன்னியாகுமரியில் நடந்த ஒரு ரியாலிஸ்டிக் ஸ்டோரி. ஆபாச படம் எடுத்து மிரட்டி பல பெண்களிடம் பணம் பறித்த வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட நாகர்கோவில் காசியின் வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்ட ஃபயர் என்ற தமிழ் திரைப்படம். ஸோ ஆனால் ரியலிஸ்டிக் ஸ்டோரியில் வந்துட்டு ஏகப்பட்ட கமர்ஷியல் இதெல்லாம் ஆட் பண்ணி தான் உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. அது எப்படி என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் பார்க்குறோம். இது வந்துட்டு அப்படியே அங்கே இருக்கிறது நடந்த வந்து எடுக்கிறது, பட் கண்டென்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஓகே, இதான் கண்டென்ட், இதான் பேஸ், இதான் ஸ்டோரி அப்படி எடுத்திருக்காங்க. முழுக்க முழுக்க இதுதான் நடந்துச்சு, இப்படிதான் போலீஸ் பிடிச்சாங்க அப்படிலாம் எடுக்கிறது நார்மலாக எடுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்குறோம். ஸோ வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போகலாம். இது மாஸ்டர் ஸ்கின். ஸோ சம் நாய்ஸ் எல்லாம் கேட்டுட்டு வந்து மன்னிச்சுக்கோங்க, வேற வழி இல்லை. எனக்கு இன்னைக்கு வந்து இந்த வீடியோ பண்ணி ஆகணும். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா வந்துட்டு, இந்த ஒரு நார்மலான ஒரு பிசியோதெரபிஸ்ட் மாதிரி இருக்கிறவர் தான் வந்து நம்மளுடைய பாலாஜி முருகதாஸ். பெட்ரு சரவணன் என்கிட்ட வந்த ஒரு மிஸ்ஸிங் கேஸ். ஸோ இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வந்துட்டு, தன்னோட கூட இருக்கிறவங்க, தனக்கு பேஷண்ட்ஸ் வர்றவங்க எல்லாரையும் வந்துட்டு பெண்கள் தான், மெஜாரிட்டி பெண்களை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வசியம் பண்றாரு. இட்ஸ் லைக் வசியம்னா வந்துட்டு மந்திரம் போடல, பேசி மயக்கி ஒரு கேரிங்கோட இருக்கிற மாதிரி நடிச்சு அவங்கள வந்துட்டு ஏமாத்தி அவங்களுக்கு ஒரு நான் இருக்கேன் அப்படின்னு காமிச்சு அவங்கள அப்படியே வந்துட்டு அரவணைச்சு அந்த உடம்புக்காக எல்லாம் பண்றாரு. ஆனா அவருக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு அரசியல்வாதி இருக்காரு. ஸோ அவருக்காகவும் வேலை பார்க்குறாரு. இப்படி இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு நிறைய பெண்களை வந்துட்டு ஒரு மாதிரி அபியூஸ் பண்ணி லைக் வந்துட்டு அதை ரொம்ப வீடியோ எல்லாம் எடுத்து அதுல இருந்து பணம் கேட்டு மிரட்டி. ஸோ இதுதான் வந்து அங்க நடந்த கதை. ஓகே, வழக்கில் சிக்கிய ஓய்வு பெற்ற IPS அதிகாரி ஒருவர் குறித்த காட்சிகளும் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடந்த கதையை தான் அப்படி கொண்டு வந்திருக்காங்க, பட் வேற மாதிரி கமர்ஷியல் ஆட கொண்டிருக்காங்க. பட் நார்மலா வந்துட்டு பாலாஜி முருகதாஸ் இருக்காங்களா, ஸோ இவர் வந்துட்டு இந்த காசி அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு மிஸ் ஆயிட்டாரு அப்படின்னு இவங்க அம்மா அப்பா போலீஸ் கேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து அந்த மிஸ்ஸிங் கேஸ் தேடி 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 போக 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 ஏகப்பட்ட லூப் ஹோல்ஸ் எல்லாம் வந்துட்டு கிடைக்கும். இதனாலதான் இப்படித்தான், இதனாலதான் இங்க வந்துச்சு, இதனால இப்படி ஆகிடுச்சு, இதுல இருந்து இந்த பொண்ணு வந்தாங்க, அதுல இருந்து அந்த பொண்ணு வந்தாங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரி கேஸ் எல்லாம் வந்து ரிவீல் ஆகி ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிக்க போய் ஒரு கொலையில வந்துட்டு முடிஞ்சிடும். இந்த கேஸ் எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. நம்ம எதையோ ஒன்று மிஸ் பண்றோம்னு தோணும். ஸோ ஆனால் அந்த கொலையை பண்ணது யாரு அப்படின்னு யாருமே தெரியாது, கடைசிக்கும் தெரியாது. ஸோ ஆனால் இந்த கதையில வந்துட்டு ஏகப்பட்ட பேர் லைக் வந்துட்டு கெடுத்து அவங்க கிட்ட இருந்து காசு பணம் பிடுங்கி அவங்கள்ட்ட வந்துட்டு வீடியோ இது வந்துட்டு ப்ரூஃப் எடுத்து வச்சுட்டு ஸோ அவரை வந்து என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு நீ இவன் கூடவே படுத்தாகணும், இவன் கூட இருக்கணும், அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணி நிறைய பேர் சூசைட் கூட பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இந்த ஒரு கதை வந்துட்டு இதுக்குள்ள இருக்குதா ரியாலிஸ்டிக்ல வந்துட்டு கன்னியாகுமரியில இப்படி வந்துட்டு நிறைய பெண்களை வந்துட்டு இல்லை லவ் பண்ற மாதிரி நடிச்சு அவங்க உடம்புக்காக ஏமாத்தி வீடியோ எடுத்து வச்சுட்டு ஸோ அதை வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்க பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பெண்கள் அதில் வந்துட்டு மாட்டிக்கிட்டாங்க. அதன் இதுல வந்துட்டு ஒரு டாக்டர் அப்படிங்கிற ஒரு பெண் இருக்காங்க. ஸோ அந்த டாக்டரை வந்துட்டு ஏமாத்தி காசு பிடுங்கும் போது அவங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து பிரேவா கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் இவன் காசு அப்படிங்கிற கேரக்டர் மாட்டிக்கிட்டான். ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்குது. பட் இங்க வந்துட்டு கொஞ்சம் கமர்ஷியலுக்காக இல்லை படத்துக்காக வந்துட்டு கொஞ்சம் நிறைய விஷயங்களை மாற்றி கொண்டு போயிருக்காங்க. அந்த மாற்றி கொண்டு போன விஷயம் தான் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு லைக் இவன் வந்துட்டு இந்த மாதிரி விஷயம் பண்ணதுனால வந்துட்டு அது வந்துட்டு ஒரு போலீஸுக்கே ஒரு பாதகமா வந்துருக்குது. அந்த பாதகத்தை தான் வந்துட்டு கொண்டு வந்து கடைசியில நார்மல் படமா முடிச்சிருப்பாங்க.
லைக் இது வந்து நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். அவனை எப்படி பிடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ஸ் வந்து இருந்திருக்குமே தவிர அவனை வந்துட்டு வேற மாதிரி யோசிக்க மாட்டோம். ஏன்னா அது தப்புன்னு தெரியும் நமக்கு. பட் அதை வந்து எப்படி பிடிக்க போறாங்க அப்படிங்கிறதான் இருந்துச்சு. அதை கரெக்டாக வந்துட்டு கடைசியில் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் வந்து நம்ம படம் பார்த்து முடிக்கும் போது வந்துட்டு ஓ இதுதானா அப்படி மாதிரி இருக்கும். பெருசாக தெரியாது, ஒரு யதார்த்தமா இருக்கும். லைக் இது வந்துட்டு இப்படி போயிட்டு இருக்கும், அது வந்துட்டு அப்படி போயிட்டு இருக்கும், அப்படிலாம் கிடையாது, யதார்த்தமா இருக்கும். பட் அந்த டைம்ல வந்துட்டு ஒரு ரிவ்யூ கூட வந்துருச்சு. லைக் வந்துட்டு இந்த பப்ளிக் ரிவ்யூன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பேன் பண்ணணும் அண்ட் அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் பண்ணல. பிகாஸ் வந்துட்டு கங்குவா படத்துக்கான டிஃபால்ட்டாக இருக்கலாம், இந்தியன் டூக்கான டிஃபீட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு ஏன்னா ரிவ்யூஸ் இந்த பப்ளிக் ரிவ்யூ தான் வந்துட்டு படத்தை கெடுத்ததே இருந்தாங்க. பட் படமே நல்லா இல்லை. அதன் அடிப்படையில் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது வந்துட்டு இந்த படத்துக்கு வந்த ஒரு பெண்ணோட ரிவ்யூ அது வந்துட்டு உண்மையிலேயே டாப் மேட்ச். ஆனா லவர்ஸ் யாரும் கார்னர் சீட் மட்டும் புக் பண்ணிடாதீங்க. அப்புறம் நீங்க டெம்ட் ஆனா நான் பொறுப்பு இல்ல. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்றேன், ஒரு ஹீரோயினாலே கண்ணு கல கல கலகலன்னு இருக்கும். நான் ஒரு ஹீரோயினியை மூடி காமிச்சாலே நம்ம சும்மா இருக்க மாட்டோம். இங்க 4 ஹீரோயினியை நல்லா காமிச்சிருக்காங்க. ஆமா ஆமா, ஐயோ எனக்கே அது கிளி கிளின்னு இருக்கு ப்ரோ. நானே ஆபரேஷன் பண்ணி ஆம்பளையா இல்லாம அளவுக்கு ஃபீலா இருக்கு. அவன் இன்னும் திருந்தல மாமா. செம்ம ட்ரீட். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் செம்ம ட்ரீட். வேலண்டைன்ஸ் டேக்கு எந்த வேலண்டைன்ஸ் டேவும் இப்படி செலிப்ரேட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு அவங்க ஒரு சைடு மட்டும் பார்த்துருக்காங்க. அவங்க சொன்ன சைடு வந்துட்டு அந்த ஒரு 18+ கேட்டகரி சீன்ஸ் மட்டும்தான். மற்றபடி இருக்கிற மெஜாரிட்டி சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு இவங்க அதை புரிஞ்சுக்கல. ஓகே, அவங்க என்ன படம் பார்க்கறான்னு தெரியல. ஸோ ஆடியன்ஸ் வந்துட்டு கரெக்டாக இருந்தால் படம் வேல்யூபிளாக இருக்கும். ஸோ ஆடியன்ஸோட மைண்ட் செட் எதுபடி இருக்கு அப்படின்னா வந்துட்டு அதுவும் ஒரு பெண் தான் சொல்லுது. ஒரு லவ்வர்ஸோட வந்தீங்கன்னா காரணம் சீட்டு பிடிங்க, கேவலமா இல்லை. ஸோ இதான் புரிஞ்சுக்கணும். ஸோ இதான் ரியாலிட்டி. ஓகே, ஒரு நல்ல படத்தை வந்துட்டு நல்ல விதமாக கொண்டு சேர்க்கறதுக்கு வந்துட்டு ஒரு படத்தை எடுத்து கொண்டு வந்தாலும் வந்துட்டு இங்கே ஆடியன்ஸ் வந்துட்டு முட்டாளாக இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அதன் அடிப்படையில் வந்துட்டு இந்த படத்தை கொண்டு வந்ததே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வந்துட்டு இந்த ரியாலிஸ்டிக் நடந்த கதை அதை வந்துட்டு ஒரு கமர்ஷியலாக கொண்டு பேக்கேஜாக எடுத்து வச்சுட்டு அதை படத்தில் கொண்டு வந்துட்டு அதை வந்துட்டு எல்லாருமே காமிச்சு ஒரு பிரேவான ஒப்பீனியன்ஸை வாங்குறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். இதில் வந்துட்டு நிறைய பேர் நிறைய விஷயம் கேட்டிருந்தாங்க. லைக் வந்துட்டு இந்த படத்தை இந்த மாதிரி நடிச்சதுக்கான காரணம் என்ன, ரச்சிதாவா இருக்கலாம், அண்ட் பாலி முருதாஸா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் கேட்கறதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. பட் அது வந்துட்டு ஒரு படத்தை படமா பாருங்க அப்படிங்கிறத வந்துட்டு அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதன்படி வந்துட்டு அதன் அடிப்படையில் வந்துட்டு இந்த படத்தை நான் பார்க்கும்போது எனக்கு இந்த படம் பிடிச்சிருச்சு. மெஜாரிட்டி சீன்ஸ் வந்துட்டு ஃபுல்லி 18+ தான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபேமிலியோட போய் வாட்ச் பண்ண முடியாது. ஒரு பெண் தனியாக போய் பார்த்துருவாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு காம கொடுமை இருக்கான் அப்படி மாதிரி வந்துட்டு. ஏன்னா நமக்கு தெரியாம நம்ம ஊர்ல நம்ம பக்கத்துல நம்ம வீட்டுல நமக்கு நல்லாவும் நடிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. கேரங்கா பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. கடைசியில் பார்த்தா உள்ள போய் பார்த்தா தெரியும் அவங்க எப்படிப்பட்ட ஒரு பொறுக்கி அப்படின்ட்டு. ஸோ அதனால வந்துட்டு பெண்களே அவேர்னஸா இருங்க. வரையில காசி எனக்கு கடவுள் மாதிரி. காசி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு சார். காசி தான் என் உலகம். நீங்களாம் பார்த்துக்கணும், வேற யாரும் உங்களை பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக ஒரு அவேர்னஸ் வீடியோ வெளியிடுவாங்க தெரியுமா யூடியூப்ல எல்லாம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு அவேர்னஸ் படம் தான் வந்துட்டு இந்த ஒரு படம். அந்த படத்தை நீங்க எடுத்துக்கோங்க போங்க. பட் ஆனால் வந்துட்டு அதை பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா இந்த படங்கள் தான் உங்களுக்கு வந்து உதவும். ஏன்னா வந்துட்டு இவ்வளோ ஒரு படம் வந்துருக்கு, நாங்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட என்ன பண்றது அப்படின்னு தெரியும். ஏன்னா வந்துட்டு காமூர்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம பேசுறத வச்சுதான் நம்ம வந்துட்டு பழி வாங்குவாங்க. நம்ம பேசுறத வச்சு நம்ம வந்து எடுத்துட்டு போவாங்க. ஸோ அதனால வந்துட்டு நீங்க தான் கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். ஸோ அதான் சொல்ல விரும்புறேன். ஸோ இந்த படத்தை பாருங்க, கண்டிப்பா யூ வில் என்ஜாய் இட். அண்ட் வந்துட்டு கொஞ்சம் தனியா பாருங்க. நன்றி, வணக்கம்.